திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோல கடந்த 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நடைபெற்ற நமது கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாகவும் ரத்தனம் கல்லூரியின் சார்பாகவும் நடைபெற்ற பாராட்டு விழாவில் நமது பகுதியை சார்ந்த மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் கே விக்னேஷ் அவர்களின் பாராட்டு விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். மதிப்புக்குரிய அமைச்சர் கே விக்னேஷ் அவர்களே, வரவேற்பை வழங்கி அமர்ந்திருக்கிற நம்ம தலைவர் தீபம் சாகநாதன் அவர்களே, மோகன் செக்ரட்டரி அவர்களே, அண்ட் நம்மளுடைய செக்ரட்டரி, சிபிஓ, சிஇஓ எல்லாம் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பில் பல சூழ்நிலைகளில் பல சுச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ண நண்பர்களே, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான ஒரு ஒரு உற்சாகத்துக்குரிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. ஏன்னா நம்மளில் ஒருவர் நம்ம சாதாரணமாக நம்மளுடைய பிரச்சனையை கலந்து, இன்ஃபேக்ட் இந்த குப்பை கிழங்கு பிரச்சனையை கலந்து ஆலோசனை செஞ்சு பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நம்மளில் ஒருவர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கான ஒரு பொசிஷனுக்கு போனது நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இது சாதாரண வெற்றியோ சாதாரண சந்தோஷமே கிடையாது. ஏன்னா இது இந்த சூழ்நிலையில கடவுளாக கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவர் மட்டும் இல்லை, என்டையர் இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டே, இப்போ ஒரு பர்டிகுலர் கட்சிக்காக சொல்ல வரல, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் என்டையர் ஸ்டேட்டில் மிகப்பெரிய மாற்றம், யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றம், தேவையான ஒரு மாற்றம். ஏன்னா என்ன பிரச்சனைகளை முன்னிட்டு இந்த டிவிக்கே வந்தது, தளபதி விஜய் முன்னாட்டை கொண்டு வந்தார். அடிப்படை கரப்ஷன்ங்கிறது என்ன? ஒரு தப்பான ஒரு செயல், மக்களுக்கு இது ஒரு தப்பான ஒரு செயல்னே தெரியாத அளவுக்கு கரப்ஷன் பரவிடுச்சு. ஈவன் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், எங்களை மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்னாலே எங்களால் கரப்ஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை நாடு பூரா உருவாகியிருக்கு, தமிழ்நாடு பூரா உருவாகியிருக்குங்கிறது நம்ம சொசைட்டியை அடிப்படையாக அழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ரெண்டாவது, ட்ரக்ஸு. அவங்க எடுத்த பிரச்சனைகளை தான் சொல்கிறேன். ட்ரக்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை. நம்ம யூத் இன்னைக்கு, நான் பெருமைக்காக சொல்லல, பெருமைக்காக மறைக்க முடியாது. கோயம்புத்தூரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10, 15, 20% ஸ்டூடெண்ட்ஸ் போதைப் பொருளில் மூழ்கி தான் இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நம்ம அடுத்த ஜென்ரேஷனே காணாமல் போயிடும். 75 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஒரு பாப்பா விட்டுட்டு போனால் 75 வருஷம் போராடி சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளையெல்லாம் டாமினேட் பண்ணி திருப்பி வெஸ்டர்னர் வர்றான். அப்போ அவன் யூஸ் பண்ணுற ஆயுதம் தான் ட்ரக். நம்ம சாதாரண ஒரு விஷயமா நினைக்கிறோம். அதை எதிர்த்து போராடுறதுக்கும் அதை ஃபுட்ஸ் டவுன் நின்று இந்த கரப்ஷன், இந்த ட்ரக்ஸு, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை மாற்றுறதுக்கு மண்ணின் மைந்தர்களாகவும் நமக்குள்ள இருக்கிற ஒருத்தர்னால மட்டும்தான் பண்ண முடியும். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அப்ரஹாம் லிங்கன் தான் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்தார், லெனின் தான் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்தார். அந்த மாதிரி மக்களோட மக்களாக இருக்க மக்கள் மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த மாற்றத்துக்கான தருணம் கடவுள் ஆசீர்வாதத்து வழியாக தான் இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை வந்துட்டாங்க, ஏதோ ஒரு மக்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னா, அப்பா பயங்கரமாக நடந்துருச்சு, ஒரு லக்கு வந்துட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த ஸ்டெப்ஸ் இன்னும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஜஸ்ட் ஏதோ சொல்லிட்டு அதை செய்யாமையோ இல்லை செஞ்ச மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு என்னை பொறுத்தல அரசியல்வாதிகளுக்கும் நடிக்கிற சொல்லியே தர வேண்டியதில்லை. நடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும், நடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன, இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணுவோம், ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி ஸ்டேட்டை உருவாக்குவோம். இதுக்கான என்ன பிரச்சனை, இதனால
ஸ்டேட்டுக்கு நஷ்டீடு வந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு வழி கொண்டு வருவோம். விக்னேஷ் சாரே வந்து நானே வந்து ரியலாக பாராட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை உட்காந்து படிக்கிறார். இது வரைக்கும் நான் வந்து பல மந்திரிகள் கூட பல கட்சி மந்திரிகள் கூட உட்காந்துருக்கா பார்த்துருக்கேன். வாங்குவாங்க, அப்படி பார்ப்பாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் லைன் பை லைன் படிக்கல. ஸோ அது எவ்வளோ தூரம் அந்த சீரியஸ் அப்ரஹாம் லிங்கனோ இல்லைன்னா அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தளபதி விஜயும் அதைய டீட்டெயிலாக உள்ளே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளே போய் இது எப்படி சரி பண்ண முடியும், எல்லாம் வந்தோன்னா புதுசாக எல்லாம் இவங்களுக்கு அனுபவமே இல்லை, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அசம்பிளி என்ன பண்ணுது, புது பாலிசி உருவாக்குது. டே டு டே நடக்கிறதுக்கு அனுபவம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. 20 நாள் தான் இருக்குன்னா 20 நாள்ல எத்தனை மாற்றம் வந்திருக்கு. உண்மையாவே மிகப்பெரிய வெற்றி, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ரியல் நல்ல பாதையில் போயிட்டு இருக்கீங்க. அருமையான இது வந்து கட்சிக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். இது வந்து எவ்வளவு முறை நன்றியும் பாராட்டு சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தருணத்துல விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய சூழ்நிலை இந்த தொகுதியிலையும் இருக்கு. அவரும் தொகுதியிலே ஒருத்தர் தான். இப்ப கூட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த குப்பைகளான பிரச்சனை மோகன் பேசிட்டு இருக்கும்போது இது நடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னாரு. அது மாதிரி அவரு நம்மளோட பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த சிச்சுவேஷன்ல என்னன்னா பல விஷயத்தை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்டர் கேட்கட்டும் நம்ம இருக்கோம். வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது. இருக்கிற பிரச்சனை இப்போ ட்ரக்கை ஒழிக்கணுங்கிற நோக்கம் இருக்கலாம். ஒரே நாளில் ஒழிக்க முடியுமா? இல்லை அதே மாதிரி மது வந்து குறைக்கணும் விளக்கணுங்கிறது வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. அதே மாதிரி குப்பை கணக்காகட்டும் ஏதாகட்டும் நம்ம கோரிக்கைகளை சொல்லுவோம். மக்களும் சரி வரவே வேண்டியதில்லை. நோக்கம் தெளிவாக இருக்காரு, அது டீட்டெயிலாக பார்க்குறாரு. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிறைய குப்பை கணக்கெல்லாம் எங்கேயும் அது வந்து பல வருஷத்துக்கான மோகனும் அவங்க டீமும் பல வருஷமா இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. அதுல விக்னேஷும் அவர்களும் ஒரு பெரிய பார்ட்டா தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த முயற்சியை வந்து இப்ப மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது அவனால அதை எடுத்து கண்டிப்பா இதுக்கு ஒரு புதுமையான தீர்வை கொண்டு வந்து கண்டிப்பா தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும், நடத்தி காட்டுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அதுபோக பல அவரை இப்ப ஏற்கனவே பாலை இங்கே போடணும் நம்ம கேட்கறதுக்கு முன்னால தீபம் சாணன் சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம கேட்கறதுக்கு முன்னால எல்லாத்தையுமே அவரே யோசிச்சுட்டு இருக்காரு. பாலை இங்கே போடணும் அங்க போடணும் யோசிச்சுட்டு இருக்காரு. நல்ல விஷயம். இது வந்து ஒரு மக்கள் மூவ்மெண்டா, இது ஒரு மக்கள் மூவ்மெண்டா மாறுறதுக்கு வேணுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு ஒரு மக்கள் அமைப்பா அவர் கூட வேலை செய்வோம். அவர் கூட சேர்ந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் முழுமையா சப்போர்ட்டும் பண்ணுவோம். அந்த நோக்கத்திலிருந்து மாறாம ஜெயிச்சும் காட்டுவோம் அப்படிங்கிறத நம்பிக்கையும் இன்னொரு முறை பாராட்டும் தெரிவித்து நன்றி. நல்லதொரு மாற்றம் தமிழகத்தை மலர்களை தவிர பல மாணவர்களின் வாழ்வில் உதவக்கூடிய பள்ளி உபகரணங்களை தாருங்கள் என்று மாண்புமிகு அமைச்சர் கூறிய மொழியை நம்முடைய தலைவர்கள் சிறப்பு பரிசு தருகிறார். இன்னும் அதிகமான தொகுப்புகள் இருக்கின்றன. அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பரிசுகள் விழாவின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கும் தருணம். ரத்தினம் குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் விக்னேஷ் அவர்களே, 25 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண ஒரு பள்ளியானது இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆகி ஒரு 70 ஏக்கர் கேம்பஸ்ல 12,000 ஸ்டூடெண்டோட 8,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஐடி பார்க்கோட ஒரு 500 குடும்பம் உள்ள இருந்துட்டு மொத்தம் ஒரு 10,000 பேருக்கான வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி தலைவர்
சுவாமிநாதன் சார் தான். ஆக்சுவலா நான் வந்து 25 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுல இன்வால்மெண்டோட உருவாக்குறது தான் இவ்வளவு கூட்டமைப்புகள் சேர்ந்து இருக்கு. உண்மையாலுமே அது பயங்கர சந்தோஷம் எங்களுக்கு. இந்த இதையே வந்து சேர்மன் சார் தலைமைதான் சொல்லும் போது அதை எடுத்துக்கிட்டு ஆக்சுவலா எல்லாரும் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது மாதிரி கோயம்புத்தூர் அதே நிலைமை இருந்துச்சு. ஓகேவா, தெற்கே தேய்க்க கூடாது, குப்பை கிடக்கு தான் பயங்கரமா நம்ம கொடுக்குறீங்க, குப்பைகள் மட்டும் கொடுக்குறீங்க, வேற எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்ததை இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு மூலமா கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி உருவாக்கி அதற்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த அமைப்புகளும் நல்ல நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துட்டு கொண்டு போய் சேர்ந்தணும் அப்படின்னு எங்களுடைய ரெக்வஸ்ட். வாழ்த்துறை அப்படிங்கறது வந்து ஆக்சுவலா விக்னேஸ்வர வாழ்த்துறதுக்கு கண்டிப்பா நமக்கு இது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம ஃபீல் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜா ஒரு தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் சரி, எங்களை மாதிரி யூத் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, நிறைய மக்களுக்கும் சரி, அது என்னன்னா இப்ப நீங்க நார்த்தோ அல்லது அதர் கண்ட்ரியோ போனா அவங்க சொல்லக்கூடிய விஷயமே பாலிடிக்ஸ்ல எப்படி வின் பண்ணாங்கன்னா காசு கொடுத்தாதான் அவங்க ஓட்டு போட்டு வின் பண்றீங்க, உங்களை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இதுல காசுன்னு வாங்கவே முடியாது. வாங்கினாலும் கூட உங்களுக்கு கொடுத்தவனுக்கு ஓட்டு போடாம மாத்தி ஓட்டு போட்டு வின் பண்ணுவோம், எங்களுக்கு பிடிச்சாலும் தான் ஓட்டு போடணும் ப்ரூவ் பண்ணது உண்மையிலேயே இந்த கட்சி ஒரு சரியான ஒரு பாடத்தை கிரியேட் பண்ணிருக்கு. உண்மையாலுமே அது வந்து விஜய் சாரும் சரி, இங்க இருக்கக்கூடிய விக்னேஷ் சாரும் சரி தான். விக்னேஷ் சார் வந்து பேசும்போது அவரை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டோம். அவர் ஜெனரலா இந்த எலெக்ஷனுக்காக ரெடியாகி வந்தவர் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் அவருடைய போஸ்டர் மக்கள் இயக்கத்திலிருந்து முன்னாடி இருந்து எல்லா இதுலையும் பார்த்திருக்கேன். அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கட்சியில் அரசியல் வரணுங்கிற இன்டென்ட் அங்க இருந்தாலும் தெரியாது. அப்பவே ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எடுத்து வைக்கும் போது அதுல ஒரு நம்பிக்கை பிறந்தது தான் உண்மை. அந்த நம்பிக்கையை நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும். நீங்க இதுல வீடியோல சொல்ல மாதிரி இன்னும் 25-30 ஆண்டுகளுக்கு வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும். என்னுடைய வாழ்த்துக்களை ரத்தன கல்லூரி சார்பாக சொல்லிக்கிறோம். இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, டோன்ட் வரிங்க, எங்க காலத்திலேயே 15,000 பேர் இருக்கா. ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ ட்ரக் ஒழிக்கிறதுக்காகவோ அல்லது நாட்டில் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா எங்களோட NCC NSS எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு. இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறது அப்படின்னு எங்களோட கமிட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக சொல்றோம். ஓகேங்களா, நீங்க ஒரு பாடத்திட்டமா கூட கொண்டு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கூட சொல்லுங்க. we are ready to do that. ஏன்னா ஏஐக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மினிஸ்டர் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உண்மையிலேயே நம்மளுடைய டிவிகேவோட அதுதான் சிஎம் விஜய் சார் தான் பண்ணாங்க. உண்மையிலேயே அது என்டையர் வேர்ல்டையே இதாயிட்டு இருக்குன்னு கூட தெரியாததுனால ஒரு ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மையிலேயே திங்க் பண்ணிருக்கீங்கன்னா 100% இது சரியான பாதையில போறதுக்கான ஒரு நோக்கம் தான். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க, இப்ப வந்ததுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்துட்டு போறதுக்கான உறுதுணையா நாங்க இருப்போம். அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு நீங்க எப்ப வேணாலும் அணுகலாம், நாங்களும் ரெடியா இருக்கோம். உங்ககிட்ட கோரிக்கைகள் நீங்களும் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்த தெற்கு கூட்டணி சார்பாகவும் முக்கியமா இதுக்கான கட்சி ஆட்கள் நாங்க ஆக்சுவலா அந்த மினிஸ்டருக்கு தான் அப்படி கூட்டம் வருவாங்களோ அப்படின்றதோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் இங்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து ஆட்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் சார். இன்ஸ்டிடியூஷன் சார்பாக வந்து அவ்வளவு பொறுமையா அவ்வளவு டீசென்ட்டா பிஹேவ் பண்ணி உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மீண்டும் நீங்க இதே ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு வருஷத்துக்குள்ள வரணும். நீங்க வரும்பொழுது இன்னொரு நீங்க ஒரு சிறப்பான செயலை செய்து அதை பாராட்டுள்ள நடக்கும் நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி குழுமம் சார்பாக விக்னேஷ் சார் அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள். நம்ம கூட இருந்து நம்ம மண்ணில் இருந்து நம்ம தொகுதியில வின் பண்ண ஒருத்தரை நம்ம இப்படி பாராட்டக்கூடாது. எல்லாரும் எந்திரிக்கு பார்ப்போம் ஒருத்தர் ரொம்ப பெருசா கிளாப் பண்ணி சார் மினிஸ்டர் நீங்க உட்காருங்க ப்ளீஸ். பெருசா கையெழுத்து ரொம்ப பெருசா. சின்ன வயசுல இருந்து நான் விஜய் சாரோட ஒரு பெரிய ரசிகர். விஜய் தான் சுத்திட்டே இருப்பேன். நான் வெள்ளலூர் தொகுதி அண்ணனுக்காக எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லா எங்க ஏரியா ஃபுல்லா நானும் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன். இவர் வின் பண்ண உடனே இவருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுறேன்
எப்போ ஃபோன் பண்ணாலும் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு, ஆனால் தயவு செஞ்சு உங்கள் பிஏ நம்பர் கொடுங்க, நாங்கள் பிஏடி பேசி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ கூட சரி நான் தான் தரேன். அதாவது அந்த 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 மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும், நான் மினிஸ்டர் அப்படி நான் உங்கள ஒருத்தன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது சிஎம் சார் வந்து இந்த குரல் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அத்தனை பேர் ஜெயிச்சிருந்தாலும் நம்ம தொகுதியில ஜெயிச்ச விக்னேஷ் சாருக்கு ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம். அந்த பெருமையோட சேர்ந்து நம்ம எல்லாரும் இந்த பாராட்டுறது ரொம்ப பெருமையான விஷயம். விக்னேஷ் சார், உங்க பின்னால இந்த சேர்ந்து இந்த ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட இந்த கம்யூனிட்டியில இருக்க 25,000 பேர், ரத்னம் 25,000 பேர் உங்களோட எல்லா முயற்சிக்கும் முன்னெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். உங்களோட முயற்சி எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. மாணிக்கம் சார் சொன்ன மாதிரி, சேர்மன் சார், எங்களோட ஒத்துழைப்பு எல்லா இடத்துலயும் இருக்கும் சார். கங்க்ராச்சுலேஷன் விக்னேஷ் சார், தேங்க்யூ சார். நம்ம யூடியூப் சேனல் 80,000 கடந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். நல்ல நிகழ்ச்சியும் நல்லவர்களையும் உண்மையான நிகழ்ச்சிகளையும் எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த தீபம் இயற்கை டிவி உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.